திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் தந்தை மகனிற்கு இடையே ஆன பிரச்சினையை விசாரிக்க சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய தந்தையும் மகனையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுரேஷ்குமார், தற்பொழுது இந்த எஸ்எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் இருக்கிறது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் தங்கராஜ் என்பவரும் தங்கி பணியாற்றிட்டு வராங்க. இருவரும் நேற்று இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் தங்கராஜ் தனது தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியிருக்காரு. இது குறித்து அருகில் இருந்தவர்கள் அவசர உதவி எண்ணான அவசர உதவியை 100க்கு அழைச்சு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதிக்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனால அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டு அந்த பகுதிக்கு அனுப்பப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தந்தை மகன் சண்டையை பிரித்து மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இதில் ஆத்திரமடைந்த தங்கராஜ் நின்று கொண்டிருந்த உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்திருக்கிறார். உடனிருந்த ஓட்டுநரையும் துரத்தி சென்றிருக்கிறார். அவர் ஓடி தப்பியதால் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. விரைந்து வந்த குடிமங்கலம் போலீசார் தப்பிச் சென்ற தங்கராஜை தேடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் தற்சமயம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரீதா. சுரேஷ்குமார், தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி. குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த 52 வயதான சண்முக சுந்தரம் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தந்தை மகன் இடையான தகராறை விசாரிக்க சென்றபோது எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணி, இந்த கொலை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக பிரகாஷ். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்து அலங்கியம் தலைவாய்ப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவருக்கு வயது 52 ஆகிறது. இவர் குடிமங்கலத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் வழக்கம் போல நேற்று இரவு பணிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது 100க்கு கால் செய்து தந்தை மகன் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாகவும் உடனே அங்கு சென்று போய் அந்த பிரச்சனைக்கு என்ன என்று அந்த 100க்கு கால் வந்துள்ளது. இதை தொடர்ந்து இது குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரம் என்பவர் போயுள்ளார். அப்பொழுது தந்தை மகனிடையே பிரச்சனையில் இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் நேற்று நள்ளிரவு நடந்த சம்பவம் இன்று காலைதான் வெளியே வந்துள்ளது. இதனால் பெரும் பரபரப்பு நிகழ்ந்துள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகள் இனி வரும் காவல்துறையினரின் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் பிரகாஷ். ஏன் எதனால் கொலை செய்யப்பட்டது என்றெல்லாம். தற்பொழுது ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிரகாஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.